பிரியமானவர்களே, இன்று உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நிழலில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். பேரின்பமாக அவர் வார்த்தை கேட்டு சமாதானத்தை பெறப்போகிறோம். உபாகமம் 33:27 இன்று தியானித்து வார்த்தையை கேட்கும் பொழுது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று பார்க்கிறோம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமாம், நம் ஆண்டவர் அவர் கரங்களினால் நம்மை மூடிக்கொண்டு நமக்கு அடைக்கலத்தையும் நமக்கு ஆதாரத்தையும் வழங்குகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கரங்கள் நம்மை மூடிக்கொள்கிறது. பெரிய கரங்களாக இருக்கிறது. அது நம்மை மூடும் பொழுது அதற்குள் பெரிய தெய்வீக சமாதானத்தை உணர்கிறோம். நாங்களும் அதை எவ்வளோ தடவை உணர்ந்திருக்கிறோம். பயங்கரங்கள் வரும், பயங்கரமான சத்தம் கேட்கும். அந்த நியூஸ் கேட்கும்பொழுது, அந்த ரிப்போர்ட்டை கேட்கும்பொழுது, அந்த சம்பவத்தை கேட்கும்பொழுது, இப்படி நடக்குதே, என்ன பண்ண போகிறீங்க என்று கேட்கும்பொழுது நமக்கு உள்ளத்தில் பக்கு பக்குன்னு அடிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் மீது நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கோ ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த அடைக்கலத்தின் இடத்தில் நாம் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவரே அடைக்கலமாக வச்சிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அளவில்லாமல் அருளுகிறார். அவர் அதற்கு பின் பிள்ளைகளுடைய வழக்கை எடுத்துக்கொள்கிறார். நான் அதை கவனித்துக் கொள்கிறேன் என்று நமக்காக போராடுகிறார். நாங்கள் ஒரு மீட்டிங்க்கு போகும்பொழுது அங்கே பார்த்தோம். நல்ல மீட்டிங் நடக்கும்படி ஆண்டவர் அங்கே வந்து கிரியை செய்தார். அதை ஜனங்களை எல்லாம் நாங்கள் சந்தித்து காரில் ஏறி அந்த கிரவுண்ட்லேருந்து கிளம்பணும். ஆனால் வர வழியில் பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரே தண்ணீராக இருந்துச்சு. எப்படி இங்கே மழை பெஞ்சிருக்கா என்று நாங்கள் யோசித்து கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, மழை ஃபுல்லாக ஊரில் பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். அவங்கெல்லாம் எங்கள் டீம் சொன்னாங்க, இந்த கிரவுண்டு ஓப்பன் கிரவுண்டாக இருந்துச்சு. ஜனங்க எல்லாம் மழைன்ற ஒரு கண்டிஷனே கிடையாது, மழை வர ஒரு சூழ்நிலையே கிடையாது. அந்த நாட்களில் மழையே பெய்யலை. ஆனால் திடீரென்று மழை வந்திருக்கு. அந்த கிரவுண்டில் பெஞ்சிருந்தா ஜனங்க எல்லாம் நனைஞ்சிருப்பாங்க. கொடை யாருமே கொண்டாடல. மீட்டிங் எப்படி நடத்திருப்போம் என்று தெரியாது. ஓப்பன் கிரவுண்டாக இருந்துச்சு. ஆனால் டீம் சொன்னாங்க, ஆச்சரியமாக இந்த கிரவுண்டை தவிர எல்லா இடத்துலையும் சுற்றுப்புறங்களெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. ஏதோ ஆண்டவருடைய கிருபை தான் இதை மூடி பாதுகாத்திருக்கிறது. ஆச்சரியம் பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன சைன் தான். ஆண்டவரானா அங்கே உள்ள ஜனங்களுக்கும் எங்களுக்கும் காண்பித்தார். எவ்வளோ அவரை நோக்கி வார்த்தையை தேடி வர அவர் பிள்ளைகளுக்கு அவரே ஆதாரமாக, அவரே அடைக்கலமாக இருக்கிறார் என்று, ஆதரவாக இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, அந்த பெரிய நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உள்ளம் அதனால் எப்பவும் சோர்ந்து போகாது, எப்பவும் பயத்தில் வீணாகாது. நம் உள்ளம் எப்பொழுதும் கம்பீரமாக அவர் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் வாழும். நம் உள்ளம் மகிழும், நம் உள்ளம் எதிர்பார்க்கும், அது வாடி போகாது. அப்படிதான் ஆண்டவர் அன்று ஜெயத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் பெரிய ஜெயங்களே, பெரிய பாதுகாப்புகளை கொடுக்க ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். இந்த வசனத்தில் நமக்கு மீண்டும் பேசுகிறார், உனக்கு அடைக்கலமாய் நான் இருப்பேன், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும். நித்திய காலமாய் இப்படி அவர் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அவரே நம் காரியங்களில் ஜெயத்தை போராடி தருவார். அதை பெற்றுக்கொள்வோமா? இந்த நேரத்திலையும் சுவாமி, என்ன பயங்கரங்களாக இருந்தாலும் ராஜா, அவைகளை எல்லாம் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். உடைய கரங்கள் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு ஆதாரம் சுவாமி. நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் உம் கரங்களை நீட்டி எங்களை மூடிக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம். நித்திய காலமாக உடைய கரங்கள் இருக்கும். யார் எங்களை விட்டு விலகினாலும் அப்பா, அன்பானவர்களே எங்களை கைவிட்டாலும் சுவாமி, நீர் எங்களை கைவிடவே மாட்டீர். இந்த நேரத்தில் உன் பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து உடைய சமாதான அப்பா பிரசன்னத்தினால் நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயமோ சமாதானத்தோடு இருக்கும்.
பயப்பட மாட்டார்கள். பயத்தின் ஆவிகளை எல்லாம் விட்டு எடுத்து போடுவதற்கு ஸ்தோத்திரம். பயத்திலிருந்து அடைக்கலத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். சோர்வுகள்ல இருந்து அடைக்கலத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயம் வாழும் சுவாமி. அதன் மூலம் அவர்கள் வாழ்வில் நீர் கிரியை செய்து அவர்களையும் வாழ வைப்பீர் ராஜா. அவர்கள் திருமணத்தை வாழ வையும் ராஜா. டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இப்பொழுது வைத்திருந்தாலும் அவைகளை அகற்றிவிடும் ஆண்டவரே. 2 பேரையும் சேர்த்து அன்பை அந்த இடத்தில் அப்பா திரளா இருதயத்தை நிரப்ப செய்யும் சுவாமி. இப்பொழுது சுவாமி மீண்டும் அந்த வேலையை தருவீராக. அவர்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் போனதென்று சொன்னாலும் சுவாமி அவர்கள் உறுப்புகளை உயிர்ப்பியும் ராஜா. இந்த நேரத்தில் அவர்களுக்காய் போராடி அடைக்கலமாயிருந்து எல்லாவற்றையும் அவர்கள் வாழ்க்கையில் வாழ செய்யும் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு சொந்தமான காரியங்களை நிலை நிற்கட்டும் சுவாமி. யாரும் எடுக்க முடியாதபடி ஆண்டவரே அவர் சொத்து நான் இதை வச்சுதான் என் குடும்பத்தை நடத்த வேண்டியதாக இருக்கு என்று விற்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி அப்பா அவைகளை எல்லாம் காப்பாற்றி அவளுக்கு அடைக்கலமாய்ந்து செழிப்பு தாரம் சுவாமி. நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம், போராடுவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Jesus Calls Prayer Tower. எமது 24 மணி நேர ஜெப சேவையை பெற்றுக்கொள்ள 0144888111 என்ற இலக்கத்திற்கு அல்லது 0112555401 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தவும். අපගේ පැය 24 යාඥා සේවාවන් ලබා ගැනීම සඳහා 011144 88 111 යන අංකයට හෝ 0112 555 601 යන අංකයට හෝ ඇමතීමෙන් ඔබට යාඥාවන් ලබාගත හැකිය. ඔබ උදෙසා යාඥා කිරීමට අපගේ යාඥා මැදිහත්කරුවන් ආශාවෙන් බලා සිටිති.